அன்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய பக்தி மன்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும். இன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பற்றி பார்ப்போம். பாண்டிய மன்னன் குலசேகர பாண்டியனால் கிபி 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. மீனை ஒத்த கண்களை உடைய மீனாட்சி பார்வதி தேவியின் அவதாரமாகவும் சிவன் சுந்தரேஸ்வரராக வந்து அவளை மணந்ததும் புராணக்கதைகள் கூறப்பட்டுள்ளது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் என்பது மதுரை மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் ஆகிய இருவரும் கோயில் கொண்ட சிவன் கோவிலாகும். மீனை ஒத்த கண்களை உடைய தடாதகை பிராட்டியே மீனாட்சி அம்மை என்ற பெயருடன் கோயில் கொண்டு விளங்குகிறார். மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னனின் மகளாக பிறந்த மீனாட்சி பெண்மைக்குரிய அரசாட்சி பண்புகளை கொண்டவளாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்து புராணத்தின்படி பார்வதி தேவியின் அவதாரமான மீனாட்சியை மணக்க சிவன் சுந்தரேஸ்வரர் வடிவில் மதுரைக்கு வந்தார். 2500 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை கொண்ட இந்த கோயில் இந்தியாவின் பழமையான கோயில்களில் ஒன்று. மேலும் 1190 மற்றும் 1216ஆம் ஆண்டுகளில் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னனான ஜடாவர்மன் குலசேகர பாண்டியனின் காலத்தில் இந்த கோயில் கல்லால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. இந்த கோயில் தமிழ்நாட்டில் உள்ள 366 மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில்களில் மூலக்கோயில்களாக உள்ளது. இத்தலத்தில் முதல் பூஜை அம்பிகை மீனாட்சிக்கே செய்யப்படுகிறது. தலவிருட்சம் கடம்ப மரம், தீர்த்தம் பொற்றாமரை குளம். சிறப்பு திருவிழாக்கள் சித்திரை திருவிழா. இத்தலத்தில் தரப்படுகின்ற பிரசாதமான தாழம்பு குங்குமம் பிரசித்தி பெற்றதாகும். இந்த கோயில் சித்திரை திருவிழா, முடிசூட்டு திருவிழா, திக்விஜயம், திருக்கல்யாணம், தேரோட்டம், புட்டு திருவிழா ஆகியவை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கார்த்திகை மாதம் 10 நாட்களில் தீப உற்சவம். கார்த்திகை தீப தினத்தில் அம்மன் சன்னதியிலும் சுந்தரேஸ்வரர் சன்னதியிலும் சொக்கப்பானை கொளுத்தப்படுகிறது. ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் சிறப்பு பூஜை நடைபெறும். அனைவரும் ஒரு முறையாவது இந்த புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று தரிசித்து வரவும். அம்மா மதுரை மீனாட்சி உள்ள கோவில் உன் கோவில், உயிரும் மூச்சும் உன் வடிவம், பேச்சும் செயலும் உன் செயலே, பெருகட்டும் முந்தன் பேரருளே, பெருகட்டும் முந்தன் பேரருளே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.